இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்கணும். அதிமுக உடைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணுமா? எடப்பாடியே இருக்கும் பொழுது இன்னொரு ஆள் எதுக்கு? நிபந்தனை இல்லாமல் நான் உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் சொன்ன பொழுது நீ ஏன் அவரை சேர்க்கல? அலை அலையாக அணி அணியாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் முடிவெடுத்த பொழுது நீ ஏன் அதை தடுக்கல? என்னுடைய மகன் மிதுன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக மட்டும்தான் இருக்கின்றார். மிதுனை கொண்டு வருவதுதான் அவனுடைய நோக்கம். ஸ்டாலினும் திமுகவும் எப்படி இருக்கோ அது மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் தான் நினைக்கிறார். கோடி கோடியாக பணக்காரரிடமிருந்து லஞ்சம் வாங்குறது யாரு? மிதுனா எடப்பாடி பழனிசாமியா? எடப்பாடி பழனிசாமிக்கு மகன் மிதுன் ஒரு புரோக்கராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறான் இதுவரையும். 7 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை 13 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கான். 1 மெகாவாட் காற்றாலை மின்சாரத்தை வாங்குவதற்கு 35 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். ஊழல் 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 ஊழலில் புழுத்த புழுதான் செந்தில் பாலாஜி. நாம் தமிழர் கட்சியினரும் இதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்க. முதல்படியா இதான் அப்படி ஒரு கட்சி இல்லையே தமிழ்நாட்டில். இல்ல நாம் தமிழர் கட்சியெல்லாம் 4 பேர் தூக்கிட்டு போற நிலைமையில தான் இருக்கு. திமுக கூட்டணியில இன்னைக்கு வைகோ அவர்கள் இருக்காரு. தாவேகா பக்கம் வரப்போறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. வைகோ எப்பொழுதும் நல்ல முடிவை எடுக்க மாட்டார். ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதி சார். 29.5 வருஷம் எம்பியா இருந்தான்னு சொன்னா திமுக போட்ட பிச்சை. நீ ஏன் திமுகவுக்கு துரோகம் செய்யற? நீ முதல்ல நீ திமுகவிலிருந்து வெளியேறி இருக்க கூடாது. வெளியேறிட்டு மீண்டும் திமுக போய் சேர்ந்திருக்க கூடாது. சேர்ந்துட்ட நீ கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் நடைபெற்ற ஜெயலலிதாவுக்கு ஆட்சி எதிர்த்து அதே ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ற. அப்ப நீ உன்ன மாதிரி முட்டாள்தனமான நடவடிக்கை ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருமே என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக உழவை உடைக்கின்ற பணியில தான் தமிழக முதல்வர் வேகமா செயல்படுறாரு. அவரோட குற்றச்சம்பவங்களை தடுக்கிறதுலயும் அந்த மாதிரி எந்த செயல்பாடுகளுமே அவர்கிட்ட தெரியல அப்படின்னு இருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அதிமுக உடைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணுமா? எடப்பாடியே இருக்கும் பொழுது இன்னொரு ஆள் எதுக்கு? உடைச்சது யாரு? எடப்பாடியா விஜயா? நிபந்தனை இல்லாமல் நான் உங்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் சொன்ன பொழுது நீ ஏன் அவரை சேர்க்கல? உன்னை முதலமைச்சராக முடிசூட்டி பார்த்த சசிகலா அம்மா கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நீ ஏன் அவங்களை அங்கீகரிக்கல? அலை அலையாக அணி அணியாக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதிமுக வெளியேறுவதற்கு அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் முடிவெடுத்த பொழுது நீ ஏன் அதை தடுக்கல? விஜயா உடைச்சாரு. உடைச்சதே நீதான். அதிமுகவை உருக்குலைத்ததே நீதான். அதிமுகவினுடைய இருப்பை இல்லாமல் ஆக்கியதே நீதான். ஒரு பொதுச் செயலாளர்ங்கிற பதவியை வைத்துக்கொண்டு 30 கோடி ரூபாய் திமுக ஆட்சியில் மாதம் பெற்றதே நீதான். திமுகவுக்கும் உனக்கும் கள்ள உறவு. அதிமுக என்கிற கட்சியை அழித்த கொடும் குற்றவாளி எடப்பாடி பழனிசாமி என்பதை வரலாறு நாளைக்கு பேசும். ஆனா அவங்களோட குற்றச்சாட்டு என்னன்னா, விஜய் தான் அவரோட தனிப்பெரும்பான்மை ஆட்சிக்காக எங்க கிட்ட இருந்து வாங்கி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று விசிக இல்லாமே நம்ம நிக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணதான். ஆமா, அது எங்க விருப்பம். நாங்க தனி பெருமையோட இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு ஆதரவு தர்றாங்க. விஜயபாஸ்கர் ஆதரவு தந்துட்டாரு, தாராபுரம் எம்எல்ஏ தந்துட்டாரு, பெருந்துறை எம்எல்ஏ தந்துட்டாரு, இங்க மதுராந்தகம் எம்எல்ஏ தந்துட்டாரு. நாளைக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. எடப்பாடி தந்தாலே ஆச்சரியப்பட வேண்டியதுதான். சார், அடுத்தபடி இன்னொரு கேள்வி. அவரோட பையன் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு மிதுன் அரசியலுக்கு வரமாட்டாருன்னு சொல்றாரு. ஆனா அடிப்படை உறுப்பினர் பதவியில மட்டும் இருப்பாருன்னு சொல்றாங்க. இது எல்லாருமே மிதுனை கொண்டு வருவதுதான் அவனுடைய நோக்கம். ஸ்டாலினும் திமுகவும் எப்படி இருக்கோ அது மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் தான் நினைக்கிறார். கோடி கோடியாக பணக்காரரிடமிருந்து லஞ்சம் வாங்குறது யாரு? மிதுனா எடப்பாடி பழனிசாமியா? எடப்பாடி பழனிசாமிக்கு மகன் மிதுன் ஒரு புரோக்கராகத்தான் நடந்து கொண்டிருக்கிறான் இதுவரையும். ஆமா, இந்த வார்த்தையை சொல்லும். புரோக்கர் மாதிரி தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் ரூபாங்கிறது அவன் தான். பிஜேபி கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தினது அவன் தான். ஆமா, இல்ல என்ன மறைக்க இருக்கு? அவரு தான் பண்ணியிருக்காரு. ஆமா 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 ஆமா, இந்த புரோக்கர்ன்ற வார்த்தையை அவருக்கு புரோக்கர் தான் அவன் இந்த வார்த்தையை பயன்படுத்த. ஓகே சார், இப்போ அவரை கட்சிக்குள்ள கொண்டு வரது மூலமா என்ன ஒரு பிரச்சனைகள் நடக்கும்? கொண்டு வர ட்ரை பண்ணாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிருப்தி ஆனோடனே இல்ல அடிப்படை உறுப்பினர் பதவி தான் சொல்றாரு. ஒருவேளை அவர் கட்சியோட மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்தா கட்சி என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்க?
கட்சி இப்பவுமே கலகலத்து போச்சு, கடையாணியை இழந்தாச்சு, அடிப்படையை தகர்ந்தாச்சு, அதிமுகங்கிற கோபுரம் குட்டிச்சுவராயிடுச்சு. மிதுனை கொண்டு வந்தா கட்சி அழியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு எந்த கட்சிக்கு இன்னைக்கு நிகழ்காலமே இல்லை, எங்க எதிர்காலம் இருக்கும்? சார் அடுத்து விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணியிருக்காரு, அவர் தாவேக்கா வரப்போறதா தான் வரதாக தான் சொல்றாங்க. வருவதற்கு அங்க அந்த விராலிமலை தொகுதி மக்களே அவருக்கு அந்த முடிவை எடுக்க சொல்லிட்டாங்க. அந்த முடிவை எடுப்பார் விஜயபாஸ்கர். ஆதரவா அது நிறைய பேர் ரொம்ப தவறான முடிவுன்னு சொல்றாங்க. என்ன தவறான? விஜயபாஸ்கரை எடுத்துக்கிறது, அவர் ஆல்ரெடி குட்கா ஊழல், பல்வேறு ஊழல்கள் குற்றச்சம்பவம், ஊழல் வழக்கு, அது வழக்கு அவர் எதிர்கொள்வாரு. எங்களுக்கு ஒரு ஆள் வர்றாரு, அவ்வளவுதான். ஆல்ரெடி குற்றப்பின்னணியில இருக்கிற ஒருத்தரே நீங்க எடுத்தா அது எப்படி? அவருக்கு வழக்கு அவர் எதிர்கொள்ள வேண்டும் தம்பி. குற்றப்பணியில இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜனநாயகத்துல எண்ணத்தை விட எண்ணிக்கை முக்கியம். எங்களுக்கு எண்ணிக்கை வேணும். விஜயபாஸ்கர் நல்ல ஆற்றலாளன், அற்புதமான செயல் வீரன், கண்ணிமைக்காமல் கடமையாற்றுகிற கர்மயோகி. ஜெயலலிதா இருந்த காலத்தில் விரல் நீட்டுகிற இடத்துல வினையாற்றி பகை முடித்தவன். கொரோனா என்கிற கொள்ளை நோய் இங்கே வந்த பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு இராணுவத்தை போல இங்கியவன். அவனுக்கு பேர் விஜயபாஸ்கர். எங்களுக்கு ஒரு நல்ல பர்சனாலிட்டி எங்கள் கட்சிக்கு வருது, நாங்கள் கொண்டாட போகிறோம். ஆனால் தாவேக்கோட நோக்கமே குற்றப்பின்னணி இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, அந்த மாதிரியான நபர்களாக தானே சார் சேர்ப்பீங்க. எம்எல்ஏ சேர்க்குறேன் தம்பி, அவ்வளவுதான். இது அப்படிதான் பார்க்க வேண்டியது, அப்படிதான் பார்க்கணும். ஆனா பல்வேறு இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா விஜயபாஸ்கர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது தாவேக்கா செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்புன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஜேர்னலிஸ்ட் விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கான். தாவேக்காவுக்கு ஒரு புதிய பர்சனாலிட்டி, இந்த கட்சியை வலிமை சேர்க்கிற ஒரு பெரிய சாம்பியன் எங்க கட்சியை வரப்போறாரு. இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தாவேக்கா எல்லா தொகுதியிலும் ஜெயிப்போம், எல்லா தொகுதியிலும் ஜெயிப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதா பாக்குறீங்களா? மின்சார தடை அது மாதிரி. அதெல்லாம் மின்சாரம் ஒன்றும் அதிருப்தி எல்லாம் கிடையாது. மின்சாரம் கடந்த ஆட்சி காலத்துல அந்த ஒரு யூனிட் மின்சாரம் கூட உற்பத்தி செய்யல. இன்னைக்கு 20,500 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுகிறது. தேவைக்கேற்ற உற்பத்தி தமிழ்நாட்டில் இல்லை. 5 வருஷம் ஒரு யூனிட் கூட ஒரு உற்பத்தி செய்யல. இன்னைக்கு அந்த கடந்த ஆட்சி காலத்தினுடைய தவறுகள்ல மின் கசிவு, மின் பகிர்மானத்தில் ஏற்பட்டிருக்கிற குறைபாடு, அதை போர்க்கால அடிப்படையில் சரி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். 2 நாளில் சரியாயிடும். சரி, இந்த இப்போ அறிக்கையை பார்த்தோம் சார், வெள்ளை அறிக்கையை பார்த்தோம். மின்சாரத்துறையில் பல லட்சக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்கிறதா அந்த கடனை காட்டவே இல்லை. அவங்க 10 லட்சம் கோடியே 13 லட்சம் கோடியே 10 லட்சமாக காட்டியிருக்காங்க. அந்த மீதி 3 லட்சம் கோடி மின்சாரத்துறையில் தான் இருந்திருக்கு. அதுல எவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு பாக்குறீங்க? இதுக்கு முதல் காரணமா செந்தில் பாலாஜி தான். அதுல அந்த ஊழல் எப்படி பாக்குறீங்க? 7 மணிக்கு 7 கோடி ரூபாய்க்கு வாங்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை 13 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கான். 1 மெகாவாட் காற்றாலை மின்சாரத்தை வாங்குவதற்கு 35 லட்சம் ரூபாய் கேட்டிருக்கான். ஊழல் 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 ஊழலில் புழுத்த புழுதான் செந்தில் பாலாஜி சார். அந்த ஊழல்னாலதான் இன்னைக்கு மின் தட்டுப்பாடு வருதா? ஆமா, ஊழலால தான். நீ மின்சாரமே உற்பத்தி செய்யலையே, காற்றாலை மின் உற்பத்திக்காரன் 3 லட்சம் ரூபாய் கேட்குறியே, அதனால ஊழல் தான் காரணம். அதெல்லாம் ஊழல் தான் காரணம். அதே மாதிரி ஆளுநர் சொல்லியிருப்பாரு, அறநிலையத்துறை மூலமா வரக்கூடிய வருமானம் புனிதமான காரியங்களுக்கு மட்டும்தான். இல்ல, அறநிலைத்துறையில வருகிற வருமானம் அறநிலையத்துறை சார்ந்த கோவில்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும். அப்படிதான் சொன்னாரு. அப்படி சொன்னார். இவன் என்ன செய்துட்டான்? அறநிலையத்துறை மூலமா வருகிற வருமானத்துல குளத்தூர்ல கொண்டு போய் காலேஜ் கட்டிட்டான். எங்க போன தடவை. அது தப்புன்னு சொல்ற. தப்பு. அறநிலையத்துறையில வர்ற வருமானத்தை அறநிலையத்துறைக்கே செலவழி. எத்தனை கோவில்களை ஒரு விளக்கு ஏற்ற முடியாத கோவில்கள் எத்தனை இருக்கு? பூஜை நடக்காத கோவில்கள் எத்தனை இருக்கு? காலை மாலை நடை திறக்க முடியாம நொண்டுகிற கோவில்கள் எத்தனை இருக்கு? எத்தனை கிராமத்தில் இருக்கிற கோவில்களுக்கு அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கொடுக்காம எத்தனை அர்ச்சகர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க? அறநிலையத்துறையில் வருகிற வருமானத்தை அறநிலையத்துறையின் கீழ் கட்டுப்பாட்டு இருக்கிற கோவில்களினுடைய மேன்மைக்காக செலவழிக்க வேண்டும் என்பது தாவேக்கா அரசு எடுத்திருக்கிற அற்புதமான நிலைப்பாடு. இதை பக்தர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். இந்த கருத்து சரின்னு தோணுது. ஆமா. இல்ல சார், அந்த காசு எடுத்து ஸ்கூல் காலேஜ் கட்டினா, ஹாஸ்பிட்டல் கட்டுறோம், என்ன ஆக போகுது? அதுல நான் சொன்னேன், அந்த காசு எடுத்துட்டு அந்த கோவில் சார்பில் கட்டணும். நான் என்ன கேட்கறேன், திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கோவில்ல நிதி வருது, அந்த நிதியை திருவல்லிக்கேணியிலே கட்டு. நீ ஏன் குளத்தூருக்கு கட்ட போற? அது சொல்றோம் நாங்க. எல்லா கோவில்களையும் அன்னதான திட்டம் நடக்கணும். எல்லா கோவில்லையும் பூஜைகள்
முறையா நடக்கணும், ம், அங்க இருக்கிற அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், ம், நெரிசல்ல சிக்கி தவிக்கிற திருச்செந்தூர், திருவண்ணாமலை, பழனி போன்ற கோவில்களில் அந்த நெரிசலை தவிர்ப்பதற்கு அங்கே ஒரு புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தி அதை கொண்டு வரணும். அதுக்கெல்லாம் பல கோடி ரூபாய் தேவைப்படும். கோவிலுக்கு தான் செலவழிக்கணும். இந்த கேள்வி ஏன் வருதுன்னா சார், காங்கிரஸ் கட்சியோட எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பாயிண்ட் எனக்கு புரியல, ஆளுநர் சொன்னது எனக்கு புரியல, தாவேக அரசு ஒரு நல்ல ஒரு விரிவாக்கம் சொல்லணும் எனக்கு அப்படின்ற மாதிரி அதிருப்தி ஆயிருக்காரு சார் அவர். ஒன்றும் இல்லை, கோவிலில் வர வருமானத்தை கோவில்களினுடைய மேம்பாட்டுக்கு உதவுற மாதிரி செலவழிக்கணும். இப்போ மதுரை சு வெங்கடேசன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர், மீனாட்சி அம்மன் கோவிலில் வருமானத்தை மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் செலவழிக்கணும். அதை இன்னொரு கோவிலுக்கோ இன்னொரு இடத்துக்கோ மடைமாற்றம் செய்வது என்பது ஒரு ஆரோக்கியமான போக்கல்ல. அந்த கோயில்ல அங்கேயே செலவு பண்றாங்க. ஆமா, அறநிலையத்துறை அதுக்கு கிடைக்கிற பணத்தை, ஏன்னா கோவில்கள் அவ்வளவு வேலை இருக்கு. நீங்களே இப்போ வடபழனி முருகன் கோவிலுக்கு போனா தரிசனமே நீங்க பண்ண முடியாது, அவ்வளவு நெருக்கம் இருக்கும். அந்த தரிசனத்தை கட்டுப்படுத்த, அந்த தரிசனத்துக்கு ஒரு முறைப்படுத்த அந்த நிதியை செலவழிப்பதற்கு அரசு முன்வர வேண்டும். ஆம் தமிழர் கட்சியினரும் இதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாங்க. முதல்படியா இதை தான். அப்படி ஒரு கட்சி இல்லையே தமிழ்நாட்டில். இல்லை இல்லை இல்லை, நாம் தமிழர் கட்சியெல்லாம் 4 பேர் தூக்கிட்டு போகிற நிலைமையில தான் இருக்கு. அவங்க இதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அறநிலைத்துறையினால வந்த வருமானத்தை அறநிலைத்துறையிலே செலவு பண்ணுறதா ரொம்ப இதுவாக பார்க்குறாங்க. ஒரு பள்ளிகள் கட்டலாம், அது மாதிரி கூட சொல்லலான்ற மாதிரிலாம் அவங்களோட கட்சி தொண்டர்கள் சொல்கிறாங்க. அந்த கட்சியும் கிடையாது, அந்த கட்சிக்கு தொண்டனும் கிடையாது. நீ அவனெல்லாம் ஒரு கணக்கில் எடுக்காத ராஜா. சார் அதே மாதிரி இப்போ ஆக்டர்ஸை மீட் பண்ணிக்கிட்டே இருக்காரு இல்லைங்களா, அவரோட வீட்டில் தான் பார்க்குறாரு. பட் இருந்தாலுமே அது மிகப்பெரிய ஒரு மக்கள் எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்கறதுக்கு பதிலாக அதிமுகலேருந்து இணையறாங்கல்ல, அவங்கள பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க சார்? முதலமைச்சர் அவர் திரை உலகத்திலிருந்து வந்தவர். திரை உலகத்தில் இருக்கிற முக்கியமானவர்கள் சந்திக்க விரும்புகிறாங்க, சந்திக்கிறாரு. கட்சியில் சேர்ந்தவங்களை சந்திக்க கூடாதுன்னெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒர்க்கை அவர் பகிர்ந்து கொள்கிறார். இப்போ கட்சியில் சேர வர்றாங்க. நேற்றுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களில் ஒரு ஆற்றல் மிகுந்த சிந்தனையாளர், மிகப்பெரிய எழுத்தாளர் அண்ணன் மகேந்திரன் நேற்றைக்கு தாவேகாவில் இணைகிறார். அந்த இணைப்பு எப்படி பார்க்குறீங்க? எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், ஒரு 30 ஆண்டு கால மன்றத்தை, விஜய் மக்கள் இயக்கத்தை வழிநடத்தி தலைவருக்கு வலிமை சேர்த்த ஒரு பர்சனாலிட்டி புஷியானந்த். அவருக்கு முன்னாடி கட்சியினுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர் தான். எல்லாமே ஸ்டாலினும் உதயநிதியும் பார்க்குற மாதிரிலாம் நீங்கள் கிடையாது. எங்கள் ஒர்க்கை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சார். அந்த இணைப்பை எப்படி பார்க்குறீங்க? நல்ல சிவப்பு துண்டோட நான் தாவேகாவுக்கு பணியாற்றுவேன்னு சொல்கிறாரு. ஏன் இந்த முடிவு எடுத்தீங்கன்னு கேட்டால், ஒரு ஊழல் இல்லாத நிர்வாகத்துக்கு இன்னைக்கு தான் உத்தரவாதம் கிடைச்சிருக்கு. என்னுடைய நீண்ட நாள் கனவை விஜய் நிறைவேற்றி இருக்காரு, அதனால சேருகிறேங்கிறார். சார் பொதுவாக சிபிஐல இருக்கிறவங்க யாருமே வேற கட்சிக்கு போக மாட்டாங்க, அந்த கட்சியோட கொள்கை பிடிப்பிலே இருப்பாங்க. இந்த இணைப்பை பல்வேறு நபர்கள் கொஞ்சம் அதிருப்தியாகவும் பார்க்குறாங்க. யாரும் அதிருப்தியா இல்லை, யாரும் அதிருப்தியாக பார்க்குறேன். இந்த இணைப்பை எப்படி பார்க்குறீங்க? எவ்வளோ நல்ல விஷயமா பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு மகேந்திரன் எனக்கு நல்லா தெரியும். ஒரு நல்ல சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர். அவர் அந்த கட்சிக்கு, அவங்க கட்சிக்கு அவர் ஒரு அசெட்டு. அந்த கட்சியில் இருந்து ஒரு அசெட்டு எங்கள் கட்சிக்கு வந்திருக்கு அவர். ஆமாம், எங்களுக்கு அது பெருமை தான். நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நான் நடத்துகிறேன், பரப்புரை செயலாளர் நடத்துகிறேன்னா அதில் எங்களுக்கெல்லாம் பயிற்சி தருவதற்கான தகுதி உள்ளவர் மகேந்திரன். அவரோட இணைப்புன்றது ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம். ஸோ அதே மாதிரி திமுக கூட்டணியில் இன்னைக்கு ஐகோ அவர்கள் இருக்காரு. இப்போ சமீப காலங்களாக ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. நேற்று இந்த தமிழக முதல்வரை பார்த்துருக்காரு. இது மூலமாக மக்கள் என்ன அரசர் என்ன பேசுகிறாங்கன்னா, திமுக கூட்டணிலேருந்து பிரிய போகிறாங்க, தாவேகா பக்கம் வர போகிறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இது எப்படி இந்த இணைப்பை பார்க்குறீங்க? வைகோ ஒரு எப்பொழுதும் நல்ல முடிவை எடுக்க மாட்டார். என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம் சார், புகழ்ந்து பேசுகிறார், தமிழக முதல்வரை புகழ்ந்து பேசுகிறார். தமிழக முதல்வரை புகழ்ந்து பேசுகிறார், தாவேகாவுக்கு வருவதற்கு விரும்புகிறாருங்கிறது ஒரு பக்கம். ஆனால் அவர் எடுக்கிற ஸ்டாண்டு அந்த கட்சியை ஊனப்படுத்துமே தவிர காப்பாற்றாது. எப்படி? என்ன சார், எப்படி என்ன விதத்தில் சொல்கிறீங்க? கேளுங்க. ஒரு மிக முக்கியமான அரசியல்வாதி சார், 29 வருஷம் எம்பியா இருந்தான்னு சொன்னால் திமுக போட்ட பிச்சை. நீ ஏன் திமுகவுக்கு துரோகம் செய்கிற? நீ அப்படி பார்த்தா விசிகா, காங்கிரஸ் அவங்க செய்கிறது துரோகமா? இல்லையே. விசிகா எங்கள் கட்சியோட
இன்னைக்கு எங்கள் கட்சிக்கு ஆதரவு தந்திருக்கு, அவரை நாங்கள் ஒரு ஆளை மந்திரியாக்கி அழகு பார்த்துருக்கோங்கிறது அரசியல். ஓகே, நீ வந்து என்ன சொன்ன, நீ விஜய்க்கு அரசியல் அரிச்சுபடி கூட தெரியாது. அவர் ஆகாயத்தில் கோட்டை கட்டுகிறார்னு திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது அண்ணன் ஸ்டாலின் கூட எங்களை விமர்சிக்கலை. விமர்சித்தது அண்ணன் வைகோ தான். அவர் இன்னைக்கு இவருங்க வர்றாருன்னு சொன்னா அவர் எடுக்கிற நிலைப்பாடு அவருடைய கட்சியை காப்பாற்றாது, அவ்வளவுதான். எங்க கட்சிக்கு வருவதை நான் வரவேற்கிறேன். எங்க கட்சி அதுல வலிமை கிடைக்குமானால் அதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனா வைகோவினுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு தகுடுதித்தம், தப்புத்தாளம், தற்குறித்தனம். அவர் பண்றது ஆமா ஆமா சார். இல்ல சார், மிக மூத்த அரசியல்வாதி, ஒரு மிகப்பெரிய அவருக்கு அனுபவம் இருக்கு. தாவேக்கா தாவேக்கா ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கான கட்சியா இருக்கு. வந்தா அவரோட கட்சிக்கு நல்லது தானே. நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவரோட கட்சியை காயப்படுத்துன்றீங்க. அவரோட கட்சிக்கு அது இன்னுமே ஸ்ட்ரென்த் ஆகும். கட்சி தொண்ட பெருமிதமா தெருவில் நடக்க முடியாது தம்பி. முதல்ல நீ திமுகவிலிருந்து வெளியேறி இருக்க கூடாது. வெளியேறிட்டு மீண்டும் திமுக போய் சேர்ந்திருக்க கூடாது. சேர்ந்துட்ட நீ கன்னியாகுமரி சென்னை வரைக்கும் நடைபெற்ற ஜெயலலிதாவுக்கு ஆட்சி எதிர்த்து அதே ஜெயலலிதாவோட கூட்டணி சேர்ற. அப்ப நீ உன்ன மாதிரி முட்டாள்தனமான நடவடிக்கையை தமிழ்நாட்டு அரசியல்ல வைகோவ மாதிரி யாரும் எடுத்தது இல்லைங்கிறது சொல்றேன். வேற ஒண்ணும் இல்லை. அது ரொம்ப தவறான ஸ்டாண்டா தான். ஆமா ஆமா சார், நீ உங்களுக்கு அவர் இணைக்கிறாருன்னே வச்சுப்போமே, உங்களுக்கு அது என்ன மாதிரி ஒரு உணர்வு? எனக்கு ஒண்ணும் இல்லை. அது ஒரு ஆனந்தமா பார்ப்பீங்க? நான் ஆனந்தமா வைகோ முகத்திலேயே பார்க்க மாட்டேன். வைகோ முகத்தையே நீங்க பார்க்க மாட்டேன். ஆனா அன்னைக்கு தப்பா பேசினவரு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு. அப்படி பேசுவாரு. அவரு நிறம் மாறுவார், நித்தம் நிறம் மாறுவார். சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய சின்ன பசங்களை பிடிக்கிறதுக்கு, காலேஜ் பசங்களோட வாக்குகள் எடுக்கிறதுக்கு திமுக அதிமுக முட்டி மோதுறாங்க. இந்த 2000க்கு அப்புறம் பிறந்த பிள்ளைகளோட வாக்குகள் எடுக்கிறதுக்கு அவங்க ரொம்ப முட்டி மோதுறாங்க. என்சிடிஎம்கே, என்சிஏடிஎம்கே இந்த மாதிரியெல்லாம் மீட்டிங் போடுறாங்க. நம்மளும் ரீல்ஸ் போடணும், இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்கணும்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? திமுகவோட இந்த நிகழ்வை, இந்த நகரவை எப்படி பார்க்குறீங்க? என்சி தலைமுறை பூரா தளபதி விஜய்கிட்ட தான் இருக்கு. எங்கள் ஊர் கோவில் திருவிழா போடுங்க உங்கள் டிவியில். கண்டிப்பாக. இது என் பேரன். ஓகே, என்ன வயசு? மாக்சிம் கார்கி. மணி வயசு 11. அவன் எங்கள் கோவில் திருவிழாவில் ஃபேன்சி ட்ரெஸ் மாறுவேட போட்டி வச்சுருந்தாங்க. சரி, விஜய் வேடத்தில் வந்தான். ஓ, இப்போ இவனை எல்லாரும் செல்லமாக விஜய்னு கூப்பிடுறாங்க. ஓகே. இளைவனுக்கு பேர் லியோ டால்ஸ்டாய். அவன் சொல்கிறான், விசிலுக்கு ஓட்டு போடுகிறது என்னைக்கு நான் போட முடியும் அப்படின்னு கேட்குறான். இப்போவே கேட்குறான். அவனுக்கு 7 வயசு. ஒரு 7 வயசு குழந்தை விசிலுக்கு என்றைக்கு ஓட்டு போடுகிற வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்குறான். இந்த அடுத்த 3வது தலைமுறையும் ஆக்கிரமித்திருக்கிற தலைவர் எங்கள் தலைவர். இந்த தலைமுறை திமுக பக்கம் தலை வைத்து படுக்காது. அதிமுக பக்கமும் இவர்கள் கால் வைக்க மாட்டார்கள். ஒரு முயற்சியை திமுக மேற்கொண்டா அந்த முயற்சி கைகூடாது. நீங்கள் கரை சேர வாய்ப்பில்லை. அடுத்து இடைக்காலத்தில் ஆட்சியை பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உதயநிதி சொல்றாரு, இந்த ஆட்சி ரொம்ப நாளா போகாது, மக்கள் நம்பிக்கையா இருங்க. அவங்க கட்சி தொண்டர்களுக்கு சொல்றாரு. திமுக தொண்டர்கள் அப்படிதான் திமுக காரனை தக்க வைக்க முடியும், இல்லைன்னா ஓடிடுவான். ஆமா, நம்ம ஆட்சியை பிடிக்க போறோம்னு சொன்னாதான் இருக்கிறவனாவது இருப்பான், இல்லைன்னா ஓடிடுவான். அடுத்து அவங்க எப்போ ஆட்சி வருவான்னு நினைக்கிறீங்க? இந்த ஜென்மத்தில் வராது, இந்த பிறவியில் வராது. எப்பயுமே அடுத்த இனிமேல் வாய்ப்பே கிடையாது. சரி, இப்போ அடுத்த 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். இப்பவுமே நல்லா ஆயிடுச்சு. ஓகே. சார், ஒரே ஒரு பிளான் தான் கொண்டு வந்திருக்கு, சிங்கப்பெண் திட்டம் இல்லை. ஆட்சிக்கு வந்த உடனே அம்மா உணவகம் மேம்படுத்தப்படும் சொன்னார். ஆட்சிக்கு வந்த உடனே பகை பாராட்டிய முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஸ்டாலினை போய் சந்திச்சார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போய் சந்தித்தார். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு போய் சந்தித்தார். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே திடல் தான், பெரியார் திடல். பெரியார் திடல்ல போய் திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியரை வீரமணியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதை தாண்டி தமிழ்நாட்டில் 717 மதுக்கடைகளை மூடினார். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நன்மை செய்துட்டு இருக்காரு. 5 வருஷத்துல பாருங்க தமிழ்நாடு பூலோக சொர்க்கமாக மாறும். ஆனா ஸ்டாலின் சொல்றாரு, எங்க ஆட்சியோட ஒரு விரிவாக்கம் தான் தாவேக்கா. உங்க ஆட்சி நல்லது செய்தா அதையும் வரவேற்கிறோம். நீங்க குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு பள்ளிக்கூடத்துல
அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்க, காலை சிற்றுண்டி, அது தொடரும்னு சொன்னார். அது இன்னைக்கு 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீட்டிச்சார். அதான் விஜய். இவ்வளவு நேரம் இன்டர்வியூ ரொம்ப நல்லா இருந்தது சார். இதே மாதிரி இன்னொரு நேரக்கான சந்திப்போம். நன்றி சார். நன்றி.